அச்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். அங்க ஒரு பாப்பா பூ எடுத்து இப்படி சுத்தி சுத்தி விளையாடுறா. பிள்ளையார் பூஜை பண்ணும்போது விளையாடக்கூடாது. உங்களுடைய மனசு எல்லாமே என்ன செய்யணும்? இங்க இருக்கிற அந்த தாவணி பார்த்த பாப்பா தான் சொல்றேன், நீ பூ அப்படி டிங்னி டிங்னி திரும்ப தான் சுத்துறாப்பா. ஏமா நான் ஒன்று சொல்றேன், என்னைக்குமே இந்த கூட்டு பிரார்த்தனை பண்றதெல்லாம் நமக்கு நினைக்காது. இந்த ட்ரிப்பு யாரோ விளக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சுக்கிறாருன்னா அதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இங்க இருக்க பெருமாள் சாமி, அங்க 4 இருக்க அம்மன், இவர் எல்லாரும் அவர் மனசுல போய் உதயமாயிருக்காங்க. எங்கெல்லாமோ விளக்கு பூஜை நடத்துறாங்க, நம்ம கோயில நடத்தினா என்ன, நீ ஆரம்பிச்சு விடான்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு நல்ல காரியம் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த காரியம் என்ன செய்யணும்? தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கணும். நீங்க விளக்கு பூஜை பண்ணீங்கனாலே அந்த நம்ம கோயில் இருக்கக்கூடிய வேண்டாத சக்திகள்லாம் ஓடி போயிடும். எங்க விளக்கு பூஜை பண்றோமோ அங்கெல்லாம் என்ன பண்றாங்க, எல்லாருமே நாம இங்க எனக்கு உண்மையிலேயே நான் பெருமைக்காக சொல்லல. இந்த கிராமத்துல அதுவும் நம்ம சின்னத்துல சொன்ன மாதிரி இந்த வருஷம் தான் விளக்கு பூஜை ஆரம்பிச்சுக்கணும் சாமின்னா எல்லாம் நல்ல காரியம். இது கண்டிப்பா பண்ணணும். தவிர நான் பெருமைக்காக சொல்லல. நீங்க யாரும் எத்தனை விட்டு சாயந்தரம் விளக்கு ஏற்றுறீங்களோ எனக்கு தெரியாது, நான் அந்த வட்டத்துக்குள்ள வரல என்ன. ஆனா வீடு இருந்தா கண்டிப்பா வீடு விளக்கு ஏற்றணும், அதான் சம்பிரதாயம். அந்த பூஜை இன்னைக்கு நீங்க எல்லாம் பண்றீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பூவை கையில் வச்சுக்கோங்க. சொல்லுங்க. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தன்னை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. விநாயக பெருமானே, நாங்கள் இன்று புதிதாக ஆரம்பம் செய்திருக்கின்ற இந்த திருவிளக்கு பூஜையானது வருடா வருடம்